கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற மக்கள் நிறைய பேர் இருந்தார்கள். பல வகையினர் இருந்தார்கள். பல்வேறு மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். பல்வேறு காரணங்களுக்காக அவரை பின்பற்றினார்கள். முதலிலே பாருங்கள், பெரும் கூட்டம், அவரை யார் என்று பார்ப்பதற்காக வந்த கூட்டம். இப்பொழுது எல்லாம் நடிகர், நடிகைகள், இவைகளுக்கு நாம் முட்டாள்தனமாக, கண்மூடித்தனமாக, பைத்தியக்காரத்தனமாக நம்முடைய இளைஞர்கள் இன்னும் இந்த ஒரு மூட பழக்கத்திலேயும் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு வகையிலேயும் கட்டுப்பட்டு இருப்பதை பார்க்கின்றோம். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சாபக்கேடு. தமிழ்நாட்டிற்கென்று எவ்வளவோ பெருமைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில சாபக்கேடுகள் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தலைவனுக்கும் திரைக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. நாட்டினுடைய முன்னேற்றம், நாட்டினுடைய நலன் என்பது சுத்தமாக கிடையாது. அவரவர்களுக்கு ஏற்ற வகையிலே எப்படியும் வாழலாம் என்று தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டத்தை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படியாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு சாதாரண ஒரு அடிப்படையான எண்ணத்தோடு அவரை பின்தொடர்ந்தவர்கள் கூட்டமாக வந்தார்கள், கும்பலாக கூடினார்கள். அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்காக தேடி வந்தார்கள். எனவே இயேசுவை தேடி வந்தவர்களுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் என்பது இயேசுவினுடைய போதனையை கேட்டார்கள், கேட்டு மலைத்து போய் பாராட்டினார்கள். பிறகு அவர்கள் கலைந்து விட்டார்கள். மூன்றாவது கூட்டம் என்பது ஆண்டவரிடமிருந்து நலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். குருடன் பார்வை பெற்றான், முடவன் எழுந்து நடந்தான், ஏன் இறந்தவர்கள் கூட எழுந்து நடந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இத்தகைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை பின்பற்றியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இறுதியாக அன்புக்குரியவர்களே, அவரை தொடர்ந்து பின்பற்றி இருந்தவர்கள் சீடர்கள் மற்றும் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தூதர்கள் என்கின்ற அப்போஸ்தலர்கள். இந்த வகையிலே இயேசுவோடு இணைந்திருந்தவர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள், பின்தொடர்ந்தவர்கள் என்ற வகையிலே ஏராளமான ஒரு மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது. நாம் எந்த விதத்திலே இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதை முதலிலே யோசித்து சிந்தித்து நமக்கு நாமே பதில் கொடுத்து கொள்வோம். கும்பலோடு கும்பலா ஞாயிற்றுக்கிழமையான போய் பார்க்குறோமா, அல்லது நமக்கு தேவைன்னா மட்டும் நேராக போயிட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறோமா, அல்லது நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி எறிதலாக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல போகிறோமா, அல்லது உண்மையிலேயே இறைவார்த்தையை கேட்க வேண்டும், நற்கருணையிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆர்வத்திலே நாம் செல்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்பியவர்கள், இயேசுவின் சீடர்களாக விரும்பியவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகளைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்கின்றார். ஆக இயேசுவை பின்பற்ற வருகின்ற, அவரை பின்பற்றி வாழ விரும்புகின்ற சீடர்கள் என்று சொல்லக்கூடியவர் சாதாரண ஒன்று அல்ல, எளிமையான ஒன்று அல்ல. மாறாக இயேசு போடுகின்ற இந்த நிபந்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றவர்கள்தான் இயேசுவை பின்பற்றி செல்கின்ற சீடர்களாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் சீடராக இருக்க முடியாது. கும்பல்ல ஆளுக்கு ஒன்று என்ற வகையிலே அவரும் ஒருவராக இயேசுவை பின்பற்ற வருகின்றார் என்றுதான் அர்த்தமாகும். ஆனால் இயேசுவை முடிவெடுத்து பின்பற்றி செல்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டு வர வேண்டும். அதைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள். மத்தேயுவை பார்த்து ஆண்டவர் அழைத்தார், லேவியை அழைத்தார். உடனடியாக அவர் அந்த சுங்கத்துறையிலிருந்து எழுந்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினார். சக்கேயு, இன்று உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்றார். நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது எடுத்திருந்தால் 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். மரிய மக்தலா மிகப்பெரிய ஒரு பணக்கார பெண். ஆனால் மரிய மக்தலா ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய பாவங்கள் மன்னிப்பு பெற்ற அனுபவத்தையும் பெற்ற பிறகு அவருடைய சொத்து செல்வங்கள் எல்லாவற்றையும்
ஆண்டவருடைய அற்புதமான பணிக்கென்று அர்ப்பணித்து அவரை பின்தொடர்ந்து வந்தார். இப்படியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்று ஆண்டவர் சொல்கின்றார். அதற்கு அடுத்து வருகின்ற வரியைத்தான் நிறைய நேரங்களிலே நாம் ஆழ்ந்து சிந்திக்காமல் சவேரியாருக்கு மட்டும், இக்னேஷியஸ் ஆஃப் லோயலா அவருக்கு மட்டும் பொறுத்துவிட்டு நாம் நின்று விடுகிறோம். அது என்ன அந்த வார்த்தை என்று சொன்னால், இவ்வுலக வாழ்வை இழக்கின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும், உலகம் முழுமையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்ற அந்த ஒரு கேள்வியோடு ஆண்டவர் சீடர்களை சீடத்துவ வாழ்விற்கு அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகம் அனைத்தையும் ஆதாயமாக்கி கொண்டாலும், உலகம் முழுவதையும், ஏதோ ஒன்றையோ இரண்டையோ அல்ல, உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் வாழ்வை இழப்பாரெனில், அன்புக்குரியவர்களே, வாழ்வு என்ற வார்த்தைக்கு இங்கே கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்து மூல ஒரு நூலாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேய மொழியிலே அது தொகுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அதுவும் ஒரு மூல நூலாக இருக்கிறது. எனவே கிரேக்க மொழியிலே வாழ்வு என்ற அந்த வார்த்தைக்கு என்ன கிரேக்க வார்த்தை என்று சொன்னால் சைக் என்ற அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். சைக் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள் எண்ணம், உள் ஆன்மா, இதயம், இதையெல்லாம் குறிப்பதுதான் வாழ்வு. சைக் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாகும். எனவே இங்கே நாம் என்ன காண்கின்றோம் என்று சொன்னால், இரண்டு விதமான உலகங்களை பார்க்கின்றோம். இது கிரேக்க தத்துவத்தின் அடிப்படையிலே அமைந்த ஒன்று. மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் அரிஸ்டாட்டில், சாக்ரடஸ், பிளேட்டோ என்பவர்தான் இதை முதலாக அறிமுகப்படுத்தினார். இரண்டு வகையான உலகங்கள் இருக்கிறது. வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ், வேர்ல்ட் ஆஃப் ரியாலிட்டி என்று இரண்டு உலகங்களை சொன்னார். வேர்ல்ட் ஆஃப் ரியாலிட்டி என்று சொன்னால் இந்த உலகம் என்பது நாம் பார்க்கின்ற வாழ்கின்ற உலகம். வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ் என்று சொன்னால் மறு உலகம், இன்னொரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தை பற்றி அவர் சொல்கின்றார். எனவே நல்லதெல்லாம் எதுவோ அது வரவேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்திலே நல்லதோடு கலந்து அதிகமாக தீமையாக இருப்பதனால் இது இந்த உலகத்தை சார்ந்தது. எனவே இரண்டையும் பிரிக்கின்ற விதமாக இந்த உலகத்தினுடைய போக்கையும் இந்த உலகத்தினுடைய நடைமுறையையும் பிளேட்டோ என்ற ஒரு தத்துவ ஞானிதான் இந்த இரண்டையும் முதலாக அறிமுகப்படுத்தினார். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது உலகம் முழுவதையும் என்று சொல்கின்றார். அது இந்த உலகத்தை சார்ந்தது, வேர்ல்ட் ஆஃப் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை குறிப்பதாக இருக்கிறது. ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பானில், அந்த வாழ்வு எங்கே இருக்கிறது? வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு வான்வீட்டு வாழ்வை குறிக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தையே நிதர்மாக கொண்டு இந்த உலகம் நிரந்தரமானது என்று நினைத்து கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த வாழ்வை நாம் இழந்து விடுவோம். எனவே இந்த உலகம் முழுவதையும், இந்த உலகம் அனைத்தையும் ஒருவன் சொந்தமாக்கி கொண்டாலும் இந்த ஒரு வாழ்வுக்கு ஈடாக இணையாக எதையுமே வைக்க முடியாது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் நெஞ்சை பிளந்தன, காதுகளை துளைத்தன. புனித சவேரியாரும் மற்றும் அவருடைய தோழர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் வாழ்க்கை எண்ணத்தையும் ஓட்டத்தையும் மாற்றிக்கொண்டார்கள். இந்த வார்த்தைகள் தான் அவ்வளவு வல்லமையான ஒரு வார்த்தைகளாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, வாழ்வு என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உள்ளத்திலே எழக்கூடிய உணர்ச்சி பிரவாகங்கள், நம்முடைய அன்பு, மன்னிப்பு, இரக்கம் என்பதெல்லாம் எங்கே இருக்கிறது? வெளியிலே அல்ல, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது, ஆன்மாவில் இருக்கிறது, எண்ணத்தில் இருக்கிறது. எனவே தான் அது வாழ்வு, சைக் என்ற அந்த வார்த்தையை அங்கே குறிக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகம் என்று சொல்லக்கூடியது என்ன? பணம், பொருள், பதவி, உயர்வு, சண்டை, சச்சரவு, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம், இது போன்ற பொருட்கள் எல்லாம் வெளியிலே இருப்பதாக நமக்கு தெரிகிறது. எனவே இந்த வெளி உலகம் என்பது முக்கியமா அல்லது உள்ளார்ந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த உலகமா? அன்புக்குரியவர்களே, மகா அலெக்சாண்டர் தன்னுடைய வாழ்க்கையிலே
கடைசி கட்டத்திலே மரணப்படுக்கையாக இருந்த பொழுது அவன் செய்த செயலை நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கின்றேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். என்ன செய்தான்? அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் வீரன் அவன். இந்த உலகத்தையே தன்னுடைய காலடியிலே கொண்டு வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து அனைத்து இடங்களிலும் சென்று அவன் போரிட்டு தன்னுடைய ஒரு நாடாக ஆக்கி கொண்ட மாவீரன் என்ன செய்கின்றான் பாருங்கள். கடைசி நேரத்திலே படுத்த படுக்கையாக இருந்த பொழுது அவன் வேண்டிக் கொள்கிறான், என்னுடைய உடலை என்னுடைய சவ பெட்டியிலே வைத்து நீங்கள் எடுத்து செல்கின்ற பொழுது என்னுடைய 2 கரங்களையும் அந்த பெட்டியினுடைய 2 பக்கங்கள் துளைகள் செய்து வெற்று கரங்களாக எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான். அங்கிருந்தவர்கள் சொல்கிறார்கள், மாபெரும் அலெக்சாண்டருக்கு இது மிகப்பெரிய ஒரு இழிவானதாக இருக்குமே, செய்ய மாட்டோம் என்று. இல்லை, இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வளவு பெரிய ஒரு போர் வீரன், இவ்வளவு இடங்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவன், ஆனால் இறுதியில் என்ன எடுத்து செல்கின்றான்? ஒன்றுமில்லை, வாழ்வை இழந்தவனாக செல்கின்றான். இந்த உலகமே என்று வாழ்ந்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் செல்கின்றான் என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொன்னான். அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய ஒரு இறையியலார், மிகப்பெரிய தத்துவ ஞானி என்று இன்றைக்கும் குருமடங்களிலே நாங்கள் படிக்கின்ற, நாங்கள் கேட்கின்ற ஒரு புனிதர், புனித தாமஸ் அக்வினாஸ். அவர் எழுதாத தலைப்பே இல்லை. அவர் மிகப்பெரிய ஒரு நூல் அறிஞர். எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே இறை கண்ணோட்டத்தோடு, இறை வார்த்தையோடு அவர் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதி 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 அவருடைய கண் பார்வை போய்விட்டது. கடைசி கட்டத்திலே அவர் பார்க்க முடியாத வகையிலே, எழுத முடியாது என்ற வகையிலே அவர் இறைவனோடு இருக்கின்ற நேரத்தை அதிகமாக்கி கொண்டார். ஜெபத்திலே அதிகமாக அவர் ஈடுபட்டார். பிறகு அவர் சொல்கின்றார், இந்த ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை இத்தனை காலம் நான் இழந்து விட்டேனே, இவ்வளவு தூரம் நான் இறைவனை பற்றி எழுதி என்ன பயன்? எல்லாவற்றையும் தூக்கி நெருப்பில் போட்டால் கூட இந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியுமா என்று சொல்லி இறைவனோடு இருக்கின்ற அந்த அனுபவத்தை தான் அவர் போற்றுகின்றார். அந்த வாழ்வை அவர் அடைந்த பிறகுதான் அந்த நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, உள்ளார்ந்த நிறைவு என்பது அவருக்கு கிடைக்கிறது. மாறாக இந்த உலகம் தருகின்ற பெருமை, அறிவு, எல்லா விதமான செல்வங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக இந்த வாழ்வோடு நாம் இணைத்து கொள்ள முடியாது, சேர்த்து கொள்ள முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாடத்தை இன்றைக்கு இறைவன் நமக்கு அழுத்தமாக தெரிவிக்கின்றார். இந்த உலகம் அனைத்தையும் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக பெற்றுக்கொண்டாலும் வாழ்வை நீங்கள் இழப்பீர்கள் என்று சொன்னால் என்ன பயன்? அதனால் என்ன உங்களுக்கு ஆதாயம்? எனவே வாழ்வை தேடுங்கள். அந்த வாழ்வு எங்கே இருக்கிறது? இயேசுவின் திரு இருதய அந்த அன்பிலே இருக்கிறது. அந்த அன்பிற்கு வாருங்கள், இதயத்தின் அண்டையில் வாருங்கள். ஆண்டவருடைய அருள் பெற்றவர்களாக, அந்த அனுபவத்தை அடைந்தவர்களாக வாழ்வை காத்து கொண்டு வாழ்வதற்கு இறை அருளை வேண்டுவோம். ஆண்டவருடைய அருள் பெறுவோம். ஆம்.